Good morning, student. Unit 10 chapter 28 company law and secretarial practice. சரியா company secretary last lesson last chapter. சரியா இப்போ என்னென்னு கம்பெனி செக்ரட்டரின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கம்பெனி செக்ரட்டரினாக்கா நிர்ம செயலர். சரியா நிர்ம செயலர் அப்படிங்கிறாங்க. கம்பெனி செக்ரட்டரி. A company is an artificial being. Thought a company is a legal entity. It has no physical personality. பார்த்தீங்கன்னா legal entity, it has no physical personality, such a neither a mind or body of its own, that not visible. Company having an image or appearance, exist only with its rules and bylaws. Any company cannot act by itself. It needs one or group of people to operate it. Besides operating the company, there are number of functions holding responsibility and need to take care, such as directing the workforce towards productivity, managing the smooth functioning, supervising the overall performance of the company. The person who is responsible for the general performance of organization is called company secretary. சரிப்பா company secretary. The key managerial personnel KMP who are run a company is called with different title as directors, manager or secretary அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாம்மா நிர்ம செயலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் நிருமம் என்பது சட்டத்தால் உருவாக்கப்படுகின்ற ஒரு புனைவு நபராக இருப்பினும் அதற்கென தனி மனசோ அல்லது உடல் கட்டமைப்புடன் கூடிய தனி ஆளுமையோ கிடையாது. சரியா கம்பெனிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி ஆர்டிஃபிஷியல் பர்சன். சரியா செயற்கை நபர் தனி அதுக்குன்னு சொல்லி சட்டத்தால் அதனால் கம்பெனி லா மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அதற்கென தனி மனசு அல்லது உடல் கட்டமைப்பு கூடிய தனி ஆளுமை கிடையாது. அதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து மைண்டு பாடி சரி அது வந்து ஓனாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறுவனம் தனது அன்றாட நடவடிக்கைகளை தானே நிர்வகித்து கொள்ள முடியாது. சரி அதே மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனி தன்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை தானே வந்து என்ன பண்ணிக்க முடியாது, அவங்க வந்து செயல்படுத்திக்க வந்து முடியாது. அதன் செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் அதனை மேற்பார்வை செய்யவும் ஒரு தனி நபரோ அல்லது ஒரு குழுவோ தேவை. சரி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி என்னப்பா தேவை, ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக வந்து ஹியூமன் பீயிங் வந்து ஒரு தேவை. அப்படி இல்லைன்னா ஒரு குழு ஒரு கமிட்டி வந்து அவங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நிறுவனத்தின் இயல்பான நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் அதன் பல்வேறுபட்ட காரணிகளை நிறுவனத்தின் இலக்கை நோக்கி இயக்கவும் நிறுவனத்தில் ஒட்டுமொத்த செயல்களை சீரிய முறையில் செயல்படுத்தும் திறனை மேற்பார்வை செய்ய பொறுப்புள்ள ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ தேவை. இப்பணிகளை நிறைவேற்றும் பொறுப்பேற்றுள்ள நபர்களை முக்கிய நிர்வாகிகள் என்கிறோம். சரியா நிறுவனத்தின் இயல்பான நடவடிக்கைகளை மட்டும் இல்லாமல் அதன் பல்வேறுபட்ட காரணிகளை வந்து நிறுவனத்தின் இலக்கம் என்னவோ அதை வந்து அடைய வைக்கிறதுக்கும் அதை வந்து இயக்கிறதுக்கும் நிறுவனத்தில் ஒட்டுமொத்த செயல்களை சீரிய முறையில் செயல்படுத்தவும் அதே மாதிரி செயல்படுத்தும் திறனையும் மேற்பார்வை செய்ய பொறுப்புள்ள ஒரு நபரே அல்லது ஒரு குழுவோ தேவை அப்படிங்கிறாங்க. சரியா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அது செயல்படுத்தும் திறமையும் அதை மேற்பார்வை செய்ய பொறுப்புள்ள ஒரு நபரும் அல்லது ஒரு குழுவோ தேவை. இப்பணிகளை நிறைவேற்றும் பொறுப்புள்ள நபர்களை முக்கிய நிர்வாகிகள் என்கிறோம். சரியா இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீ மேனேஜரல் பெர்சன் அப்படிங்கிறாங்க. சரியா கீ மேனேஜரல் பெர்சன். சரியா நிறுவனத்தில் ஒட்டுமொத்த மேற்பார்வை செய்ய பொறுப்புள்ள ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ தேவை. சரியா இந்த குழுவில் வந்து இருக்கிறவங்களே என்ன அவங்களுக்கு வந்து தேவை. இப்பணிகளை நிறைவேற்றும் பொறுப்புள்ள நபர்களை முக்கிய நிர்வாகிகள் என்கிறோம். சரியா இது வந்து யார் வந்து அதில் வந்து நிர்வாகத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க என்னங்கிறாங்க கீ மேனேஜரல் பெர்சன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா த வேர்டு செக்ரட்டரி ஹேஸ் ஒரு ஒரிஜினேட்டட் in Latin. The Latin word secretius, which means secret, as we known as secret, refer to something which is not disclosed and kept as confidently. Some information should be kept very confidently in all the companies. Hence a person is appointed to perform
perform activity which are confidently in nature and manage the day-to-day business of the company. The person who steers the company holding the administrative, financial and overall performance of the company is called company secretary அப்படிங்கிறாங்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இத்தகைய சிறப்பு நிர்வாகிகளை இயக்குநர்கள், மேலாளர்கள், செயலாளர்கள் என பல பெயர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சரி, இவங்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்குது. சரி, எப்படின்னு என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா, இவங்களை வந்து இவங்க வந்துட்டு மேனேஜர், செக்ரட்டரி, டைரக்டர்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, செயலர் என்ற சொல் செக்ரட்டரியஸ் என்றும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆகும். இதன் பொருள் ரகசியமாகும். சரி, இதோட பொருள் வந்து என்னது சீக்ரெட். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீக்ரெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா. அதே மாதிரி நிறுவனத்தின் நிர்வாகம் மற்ற நிதி சார்ந்த அனைத்து செயல்பாடுகள் குறித்து வெளியிட முடியாத சில இரகசிய தன்மையுடைய செயல்பாடுகளை இரகசியமாக செய்து முடிக்க பணி அமர்த்தப்படும் நபரை நிர்ம செயலர் என அழைக்கலாம். சரியா, அவங்கள வந்து என்னன்னு சொல்லுங்கன்னா நிர்ம செயலர். சரியா, நிர்ம செயலர்னாக்கா ரகசியமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பணியை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய நபரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா அவங்கள வந்து நிர்ம செயலர், செக்ரட்டரி, அந்த கம்பெனியோட என்ன பண்ணுறாங்க ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, நிறுவனத்தின் நிர்வாக நிதி சார்ந்த அனைத்து செயல்பாடுகள் குறித்து வெளியிட முடியாத சில இரகசிய தன்மையுடைய செயல்பாடுகளை இரகசியமாக செய்து முடிக்க பணி அமர்த்தப்படும் நபரை நிர்ம செயலர் என அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நிர்ம செயலர் ஒரு சாதாரண பணியாக கருத முடியாது. அவங்கள வந்து சாதாரண பணியாளரை என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கருத வந்து முடியாது. அவர் நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்புள்ள அலுவலர்களில் ஒருவர். சரியா, அந்த கம்பெனியில் மிகப்பெரிய பொறுப்பில் வந்து அவர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிர்ம கொள்கைகள் குறித்த ரகசியம் காத்தல், நிதி சார்ந்த முடிவுகள் எடுத்தல் மற்றும் பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் போன்ற முக்கிய பொறுப்புகள் நிர்ம செயலருக்கு உண்டு. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து உண்டு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகள் இவர்களுக்கு நிர்ம செயலருக்கு உண்டு. ஒட்டுமொத்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை இயக்கும் நபரை நிர்ம செயலர் என அழைக்கப்படுகிறார். சரியா, இதை வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து இயக்க வைக்கக்கூடியவர் தான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா நிர்ம செயலர் என அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. According to Section 224 of the Company Act 2013 defines company secretary or secretary means any individual possessing the prescribed qualification appointed to perform the duties which may be performed by a secretary under this act and any other minister and ministerial of administrative duties. நிர்ம சட்டம் 2013 பிரிவு 224 படி நிர்ம செயலர் என்பவர் ஒரு நிறுவனத்தின் அமைச்சராக அல்லது நிர்வாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய தேவையான அனைத்து தகவலையும் பெற்றுள்ள ஒரு தனி மனிதரை நிர்ம செயலர் எனலாம். சரியா, கம்பெனியோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா நிர்வாக பணிகளை வந்து செஞ்சு வந்து முடிக்க தேவையான அனைத்து தகுதிகளும் என்ன பண்ணிடுறாரு அந்த இண்டிவிஜுவல் பெர்சன்ட்ட வந்து இருக்குது. சரியா, இருக்கக்கூடிய நபரை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம செக்ரட்டரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு explanation from the Oxford Dictionary, a secretary is a person who is employed to conduct correspondence on behalf of an individual or a company and also to execute filing, documentation and administrative ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியில் தந்துள்ள இலக்கணம், செயலர் என்பவர் ஒரு தனிப்பட்ட நபரின் அல்லது நிறுவனத்தின் சார்பாக பிற நபரிடம் தொடர்பு கொள்ளவும், ஆவணங்களை சேகரிக்கவும், கோப்பிடவும், மற்ற நிர்வாக பணிகளை மேற்கொள்ளவும் பணியமர்த்தப்படும் நபரை நிர்ம செயலர் எனலாம். சரியா, புரிஞ்சாப்பா? ஒரு செயலர்னா என்ன, ஒரு தனிப்பட்ட நபரை என்ன பண்ண நிறுவனத்தின் சார்பாக பிற நபர்கிட்ட வந்து என்ன பண்ண காண்டாக்ட் வந்து பண்ணிக்கிறதுக்கும், அதேமாரி ஆவணங்களை டாக்குமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சேகரிக்கவும், கலெக்ட் பண்ணவும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணவும், அதை வந்து கோப்பிட மற்றும் நிர்வாக பணி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணவும், பணிகளை மேற்கொள்ளவும் பணியமர்த்தப்படும் நபரை வந்து நிர்ம செயலர் எனலாம் அப்படிங்கிறாங்க.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனிநபர் மட்டுமே நிர்ம செயலாளராக பணியாற்ற முடியும். சரியா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு நிறுவனமோ சங்கமோ குழுவோ அல்லது அமைப்புகளோ ஒரு நிறுவனத்தின் செயலாளராக பணியாற்ற முடியாது. புரிஞ்சுதாப்பா என்ன சொல்கிறாங்கன்ட்டு? ஒரு கம்பெனியில் ஒருத்தர் மட்டும் இண்டிவிஜுவல் பர்சன் தான் என்ன பண்ண முடியும், கம்பெனியில் செக்ரட்டரியாக இருக்க முடியும். ஒரு கம்பெனி இல்லைனாக்கா அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமிட்டி இல்லைனாக்கா ஒரு ஆர்கனைசேஷனாக என்ன பண்ண முடியாது, செக்ரட்டரியாக அவங்க ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? அடுத்தது பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, குவாலிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் கம்பெனியோட செக்ரட்டரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. Since the amendment of the Company Act in the 1994, only a person having prescribed qualification can be appointed secretary of a company apart from the statutory qualification. He should also have other qualification as may be necessary to conduct the affairs of the company. அப்படிங்கிறாங்க. சரியா, நிர்ம செயலின் தகுதி 1994 ஆண்டு நிர்ம சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டது. சரி, 1994 பிரகாரம் என்ன பண்ணாங்க, கம்பெனி ஆக்டில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதன்படி சில சட்டம் சார்ந்த முக்கிய தகுதிகளை நிர்ம செயலர் பெற்றிருக்க வேண்டும். அதில் கொடுத்துருக்க மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், அவர் தகுதி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிறுவனத்தின் பல வகையான செயல்பாடுகளை சூழ்நிலைக்கேற்ப சமாளிக்க சட்டப்பூர்வமான தகுதிகளை சட்டப்பூர்வமான தகுதிகளை தவிர மற்ற பிற தகுதிகளையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். நிர்ம செயலில் பெற்றிருக்க வேண்டிய சட்ட தகுதிகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். சரியாப்பா, புரிஞ்சுதா? அந்த 1994 நிர்ம சட்ட திட்டங்களை என்ன சொல்லியிருக்கோம், அது பேர் என்ன பண்ண தகுதிகள் பெற்றிருக்கணும். அதேமாதிரி நிறுவனத்தின் பல வகையான செயல்பாடு சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய சட்டப்பூர்வமான தகுதிகளை தவிர பிற தகுதிகளை என்ன பண்ணியிருக்காங்க பெற்றிருக்கணும். சரியா, பிற தகுதிகளை நிர்ம செயலை பெற்றிருக்க வேண்டிய சட்ட தகுதிகளை பின்வரும் வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் செக்ரட்டரி, ஸ்டேட்டரி குவாலிஃபிகேஷன், அதர் குவாலிஃபிகேஷன். Company having a paid up share capital ₹5 crore or more. In the case of any other company, one or more. நிர்ம செயலரின் தகுதிகள். சட்டப்பூர்வ தகுதி, பிற தகுதிகள். 5 கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதல் பெற்றுள்ள நிறுவனத்தின் செயலரின் தகுதிகள், பிற நிறுவனத்தின் செயலரின் தகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி ஸ்டேட்டரி குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.